Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் தான். அதுல வந்து நிறைய உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ண போறேன். இந்த வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனுக்கு இந்த மாதிரி சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. அதெல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இன்னைக்கு சில டவுட்ஸ் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் டைம்ல நீங்க வந்து பசிக்கும் போதுதான் சாப்பிடுவீங்களா இல்ல பசிக்கலன்னா விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்பவுமே நம்ம கரெக்டா ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணுங்க. பட்டினியா கிடந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுமானா கண்டிப்பா கிடையாதுங்க. அது வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம். ஹெல்தியான ஒருனா புரோட்டீன் ஃபைபர் எல்லாம் கரெக்டா எடுத்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றதுதான் நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து சரி பரவாயில்ல நம்ம வந்து பட்னியை கடந்து இது பண்ணிடலான்ட்டு நிறைய பேர் பண்றப்போ நிறைய பிம்பிள்ஸ் வர்றது, ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகுறது, அதுக்கப்புறம் நம்மளோட பாடியில நிறைய பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கரெக்டான ஃபுட்ஸ் வந்து எடுத்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு நம்ம வந்து பண்ணும்போது சூப்பரா வந்து வெயிட் லாஸும் நடக்கும், ஹெல்தியான வேலையும் இருக்கும். அதுதான், அதனால நான் கரெக்ட் டைமுக்கு வந்து சாப்பிட்டுருவேன். இன்னொரு விஷயம், இந்த கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது ஒரு விஷயம் நல்லது. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா பசிக்காம இருக்கும். இப்போ நீங்க வந்து அந்த டைமை மிஞ்சிட்டு கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறீங்க அப்படின்னா ரொம்ப கபகபான்னு பசிக்கும் போது கண்டபடி நம்ம வந்து சாப்பிடுவோம், ஒரு லிமிட்டேஷன் இல்லாம. சோ அதனாலதான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சோ அதுதான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க குக்கும்பர் தோசை வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதுதான், எப்பவுமே எண்ணெய் வந்து அதிக அளவு எடுத்துக்காத மாதிரி, அப்புறம் நம்ம அரிசி, இந்த வெள்ளை அரிசி, வெள்ளை சுகரு, மில்க் இது மாதிரி எது ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் ஆட் பண்ணாம நம்ம பண்றது வந்து கண்டிப்பா நம்ம வந்து எடுத்துக்கலாம் சிஸ்டர். ஹெல்தியான வேலை நம்ம என்ன வேணாலும் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். அளவு வந்து அதான், குவான்டிட்டி வந்து கரெக்டா வந்து எடுத்துக்கணும். அதுதான். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்போ நீங்க வந்து ரொம்ப டல்லா இருந்த மாதிரி இருந்தது, இப்போ வந்து நீங்க வந்து கொஞ்சம் க்ளோவா இருக்கிற மாதிரின்னு சொல்லி மனோசித்ரா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நான் அந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வரைக்கும் மாலை போட்டிருந்தனால இந்த த்ரெட்டிங் வந்து நான் எடுக்கல, சரிங்களா சிஸ்டர். அதனால எனக்கு வந்து ஃபுல்லாவே முடி, இங்க ஃபுல்லாவே எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாவே முடி இருக்கும். சோ அதனால மாலை போட்டிருக்கனால நான் வந்து த்ரெட்டிங் வந்து எடுக்காமலே இருந்தேன். சோ அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சேலஞ்ச் முடிக்கிறோம் அன்னைக்குதான் நான் போய் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தேனா, அப்போ என்னோட ஃபேஸ் வந்து அந்த த்ரெட்டிங் எடுத்தாலே போதுங்க. ஏன்னா ரொம்ப முடி இருக்குமா, சோ அதனால எனக்கு வந்து கிளியரா தெரியும், எனக்கே பளிச்சுன்னு ஒரு ஃபீல் வந்து வரும். சோ அதனால கூட இருக்கலாம். ஹெல்த்தியா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்மளோட ஃபேஸ் நல்லாவே க்ளோ ஆகும். அதுதான் நான் சொல்றேன். எப்பவுமே அந்த புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே கரெக்டா எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸா குடிக்கிறதோட ஃப்ரூட்டாவே சாப்பிட பாருங்க மேக்சிமம். சோ அததான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து மெயின்டைன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். ஒரு சிஸ்டர்லாம் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல, சிஸ்டர் நீங்க இந்த மாதிரி இப்ப சாப்பிடுறீங்களே உங்களுக்கு வெயிட் எதுவும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ என்னன்னா நமக்கு வந்து அதான் சொல்ற, ஒரு மாசம் வரைக்குமே அந்த ஒரு கிலோ 2 கிலோ ஏறுது அப்படின்னா நம்ம வந்து 3 வேளையுமே நம்ம வந்து சீட் பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா ஏறதான் செய்யும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை நமக்கு பிடிச்சதை அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணா மட்டும் தாங்க முடியும். சோ அததான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து 3 வேளையும் நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன், ஆனா எனக்கு வெயிட் வந்து மெயின்டைன்ல இருக்கணும்னா கண்டிப்பா வந்து முடியாது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது கலோரிஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, வெயிட் வந்து கெயின் ஆகதான் செய்யும். சோ அததான் சொல்றேன், வெயிட் லாஸை விட வெயிட் லாஸ்ல கூட இது மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுல போயிட்டு இருப்போம். அதுவே வெயிட் மெயின்டைன்ல வந்து மனசு வந்து சரி ஏதாவது ஒண்ணு பிடிச்சது சாப்பிடணும் அது இதுன்ட்டு வந்து மனசு வந்து அலைப்பாய ஆரம்பிச்சு நம்ம வந்து அதிகமா சாப்பிடதான் ஆரம்பிப்போம். சோ அது வந்து அது அந்த மெயின்டைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அப்படியே இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே மெதுவா அப்படியே நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்க ஸ்டொமக் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஹெவினஸ் ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ரைஸ் வந்து நான் ஏன் அவாய்ட் பண்றேன், இவ்வளோ ரைஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இருக்காதுங்க. அகெயின் ரைஸ் சாப்பிடணும் போலதான் நமக்கு வந்து தோணும். சோ அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு மில்லட்டை வந்து யூஸ் பண்ண பாருங்க. என்னைக்காவது ஒயிட் ரைஸ் சாப்பிடணும்னா அளவா எடுத்துக்கோங்க. மெயின்டைன் டைம்ல நான் வந்து சொல்றேன், சரிங்களா. சோ அது மாதிரி இப்போ வந்து மதியம் ஒரு பிரியாணி நல்லா ஹெவியா சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு டின்னரை வந்து
ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு அப்படி முடிச்சிடுறது. சோ அந்த மாதிரி நம்ம தான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். நான் 3 வேளையும் நான் மூக்கு முட்டை சாப்பிடுவேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுவாகவே ஆகாதுங்க, இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். சோ அதனாலதான் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் யோசிக்கிறேன், இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாவே இருக்கு. நானும் ஹெல்தியாவே இருக்கிறேன்னா அப்பப்ப எனக்கு பிடிச்சது இடையில நான் சாப்பிட்டுட்டாவது அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்காக எனக்கு அந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் உங்களுக்கும் வீடியோஸ் கொடுப்பேன், எனக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அடிக்கடி நான் அதை வந்து பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். சோ அது எனக்குமே நல்லதா தான் படுது. அதே மாதிரிதான் அதான் லைட்டா சீட் பண்ணி நம்ம வந்து ஹெல்தியானதை மேக்சிமம் நம்ம வந்து பண்ணாதான் நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? அதான். அதுக்கப்புறம் உங்க ஹைட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.3 தான் சிஸ்டர் நானு. அதுக்கப்புறம் வந்து 50 டேஸ் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் நீங்க எவ்வளவுதான் குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வந்து 2 கிலோ வந்து குறைச்சேன். இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருந்துச்சுன்னு எனக்கு வந்து 2 கிலோ ஏறினாலும் அது வயிறுல தான் ஏறுற மாதிரி வந்து தெரியுங்க. எனக்கு வயிறு தான் உப்பிட்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து எனக்கு ஒரு 3 inches வந்து எனக்கு நல்லாவே குறைஞ்சிருந்தது. 36 இருந்தது, இப்ப 33 வந்து வந்துட்டேன் என்னோட ஸ்டமக்கு. சோ அதுதான் என்னோட வீக்னஸ். ஒருத்தவங்களுக்கு கையில வந்து ஏறும், ஒருத்தவங்களுக்கு தொடைப்பகுதி ஏறும். எனக்கு வந்து இந்த வயிறுல தாங்க டக்குன்னு வந்து ஏறுற மாதிரி இருக்கும். சோ அதனால எனக்கு வந்து 3 inches வந்து நல்லாவே லாஸ் ஆயிடுச்சு. சோ ஓரளவுக்கு இப்ப ஓகேவா தான் இருக்கு. சோ அதான் எனக்கு என்னன்னா, நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட போறோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஏதாவது பிடிச்ச சாப்பிட்டுப்போம் அப்படின்ற மாதிரியும் தோணுது. இருந்தாலும் உங்களுக்கு மெயின்டைனுக்குன்னு ஒண்ணு காட்டணுமேன்றதுக்காக நானும் வாயை கட்டிதான் ஆகணுன்ற மாதிரி எல்லாம் இருக்குது. பல மைண்டடாவே இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட்டுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா அடுத்தடுத்த வீடியோல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.90. இந்த வெயிட்டை பார்த்தாதாங்க காலையில எனக்கு வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அது போக இடையிலாம் 10-15 தடவை எடுத்து பார்ப்பேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இஞ்சி போட்டு பிளாக் டீ தாங்க இன்னைக்கும். ஏன்னா செம்ம குளிர், பயங்கர குளிர். இப்ப பாருங்களேன், வெளியில எப்படி காட்டுறேன்னு பாருங்க, எந்த அளவுக்கு வந்து பனி உறைஞ்சிருக்குன்னு பாருங்க. செம்ம. இப்ப இந்த வீடியோ எடுக்கும்போது 8 மணிக்கே எவ்வளவு இருக்கு பாருங்க. இது வந்து பகல் ஃபுல்லாவே இந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து இருந்தது. சோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து குளிர் வந்து இனி மைனஸ்ல எல்லாம் போகும். சோ அதனாலதான். சோ அதுக்கப்புறம் நேற்று நைட்டே கொண்டக்கடலை வந்து ஊற வச்சிருந்தேன். சரி, அதை வந்து குக்கர்ல சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் சொல்லிட்டு குக்கர்ல வந்து விசில் விட்டுக்கிட்டேன். இந்த கொண்டக்கடலை மட்டும் பாத்தீங்கன்னா என்னதான் ஊற வச்சாலும் அந்த கொலைய வந்து வேகவே வேகாது, பாத்துருக்கீங்களா? சோ அது அந்த மாதிரிதாங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பால் வந்து எங்கிட்ட சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காஃபி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி போட்டுட்டு இன்னைக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அது கூட வந்து கொஞ்சம் கொண்டக்கடலையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கிரைன் பிரெட் தான் எடுத்திருக்கேன் பாருங்களேன். அதை எடுத்துட்டு அம்மாச்சிக்கு வந்து ஹோல் வீட் பிரெட் அவங்களுக்கு இதெல்லாம் பட்டர் அப்ளை பண்ணி அவங்களுக்கும் வச்சுட்டு அது கூட வந்து கொஞ்சம் அந்த கொண்டக்கடலையும் வச்சு அதை காட்டலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் காஃபியோட. அதுக்கப்புறம் பாருங்களேன், கொண்டக்கடலை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு அந்த தண்ணியையும் ஒரு கிளாஸ் நல்லா எடுத்துக்கிட்டேன். ஒரு கிண்ணத்துல வந்து கொண்டக்கடலை எடுத்துட்டு இதெல்லாம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டாவே இன்னைக்கு வந்து சாப்பிட்டேன். என்னதான் மெயின்டைன் பண்ணாலும் ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்டு மற்ற 2 வேளையும் நார்மல் லைட்டா வந்து சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் மெயின்டைன் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி ஒரு 10:30 மணி போல வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். நான் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிடணும் இல்லையா. ஸோ அதனாலதான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை மட்டும் டியூஷனுக்கு வந்து அனுப்பணும். ஸோ அதான் வந்து கிளப்பிட்டு இருந்தேன். இவங்க வந்து பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ நாங்க அவங்க அப்பா ஹாய் சொல்லவும் இவங்களும் வந்து ஹாய் சொல்றாங்களா. அதுக்கப்புறம் வந்து கவனம் வந்து பாத்தீங்கன்னா நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனை டியூஷன்ல விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்ப வின்டர் ஹாலிடேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சீக்கிரமா காலையிலேயே வந்து வச்சிடுறாங்க டியூஷனு. எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. அவரை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வீட்டில் விளக்கேற்றி சூப்பரா வந்து சாமி வந்து கும்பிட்டேன். அந்த டயத்துல எனக்கு என்ன பாட்டு வருதோ சாமி பாட்டு அதெல்லாம் பாடிட்டே தான் வந்து பண்ணிட்டு இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது அது அகர்பத்தியோட வாசனை நம்ம ஒரு பீஸ்ஃபுல் வந்து கிடைக்கும். ஸோ சூப்பரா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு மாடியில இருக்க ரூம்ல இருந்து. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு முடியை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா காய விடணும்னு சொல்லிட்டு நல்லா ட்ரையர் போட்டுட்டு இருந்தேன். இங்க உள்ள குளிருக்கு வந்து நாங்க ட்ரையர் போடலட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, சுத்தமா காயவே காயாது, ரொம்ப கஷ்டம். அப்புறம் சளி பிடிச்சிக்கிறோம், அதுதான். அதுக்கப்புறம் சரி லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி உலையக்கு வந்து அரிசியை களைஞ்சு ஒரே தான் வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபிளாஸ்க்ல வந்து தண்ணி வந்து சுடுதண்ணி ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரா தான்
நான் வந்து ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கணும். இந்த தடவைலாம் கேஸ் வந்து ஒரு 23 நாள்லேயே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிக டைம் வந்து சாப்பாட்டையும் 2 தடவை சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியும் அடிக்கடி சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குங்க குளிர்காலத்தில். நல்லாவும் உங்களுக்கு நெருப்பு எரியிற மாதிரியே இருக்காது குளிருக்கு வந்து. ஸோ அதான். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோறு வந்து வெந்துருச்சு. அதை வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் துணியை வந்து போட்டு விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கிளைமேட்டுக்கு காயுதோ இல்லையோ நம்ம வந்து போட்டுறது நல்லதுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவருக்கு டியூஷன்லேருந்து விடுற டைம் ஆயிடுச்சு. அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. போகும்போதே ஏறும்போது வேகமாக ஓடுறாராம், இடிச்சிட்டு ஓடுறான். ஸோ வந்து தேய்ச்சி விட்டுட்டு அவரை வந்து உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து குருமா மாதிரி பண்ணலாம். அந்த கொண்டக்கடலை காலைல வேக வச்சது இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் காலிஃப்ளவர் எல்லாமே போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு பொரி விட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்து தட்டி தான் வந்து சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளியும் கட் பண்ணி வச்சிருந்தேன்னா அதையும் வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து எப்பவும் போல வதக்கி விடுவோம்ல, வதக்கிட்டு அதுக்கப்புறம் சரி உருளைக்கிழங்கு போடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டேன். அது வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக வந்து இந்த சைட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லாவே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் தானே சேர்த்துருக்கோம் அப்படின்னும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து மசாலாவுக்கு வந்து தொண்டை கொச்சுன்னு இருந்துங்க, அதான் அப்படி இருக்கு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கல மசாலா இருக்கிறனால. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சது கொண்டக்கடலை இருந்ததுல அதையும் சேர்த்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். கடைசியாக ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை அந்த சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காவை தான் உடைச்சிட்டு இருந்தேன் நான். தேங்காய் உடைச்சா கூட அதுக்குள்ள இருக்க தண்ணி அவ்வளோ ஐஸ் தண்ணி, ரொம்ப ஐஸா வந்து இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா தேங்காய் சோம்பு சீரகம் சேர்த்து நான் வந்து அரைச்சு ஊத்த போறேன். அவ்வளவுதான். நல்லா கொதிச்சிருச்சுலையே அதை ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ நேற்று வந்து வேற மாதிரி ஒரு மிக்சடு வெஜ் மாதிரி பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து குருமா மாதிரி பண்ணிடலாம். அந்த பயறு இருந்ததுனால இந்த ஐடியா வந்தது. ஸோ அதனால வந்து பண்ணி விட்டாச்சுங்க. கொஞ்சம் சாதமும் அதுக்கு அந்த நிறைய வெஜ்ஜோட அந்த கொண்டைக்கடலை எல்லாமே வச்சு இன்னைக்கு வந்து மதியம் லஞ்ச் நான் அப்படிதான் வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அம்மாச்சி வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க வந்ததும் அவங்களுக்கும் சாதம் அந்த குழம்பு காயெல்லாம் வச்சுட்டு கூடவே பூண்டு ஊறுகாயும் வச்சு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஊறுகாய் இருந்தால் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் அந்த அளவுக்கு வந்து பூண்டு விரும்பிலாம் வந்து பூண்டுன்னு இல்லை ஊறுகாய் வந்து விரும்பிலாம் வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையோட கழுவி எடுத்துட்டு மேலே வந்து துணியை வந்து காய போட்டுட்டு ஏற்கனவே காஞ்ச துணியும் அள்ளிட்டு வந்து கீழே வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை வந்து பார்க் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு வந்து வேலை இருக்கு, நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஃபுல் பேக்கிங்கை போட்டுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்றது அதுக்கப்புறம் வேலை இருந்தது எனக்கு வந்து. அதனால நான் போகல. அம்மாச்சி வந்து மார்க்கெட் போயிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, வரும்போது மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் குழம்பு வைக்கணும், அதை வறுக்கணுன்ற அந்த வேலையும் இருந்ததா. ஸோ அதனால நான் வந்து போகல. அங்க வந்து விளையாட வச்சு வீடியோ எனக்கு வந்து எடுத்து அனுப்புனாங்க. நல்லா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து போயிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் டைத்துல ஒரு 3 முறுக்கு வந்து சரி சாப்பிடலான்னு தோணுச்சுங்க. அது வேற இருந்துகிட்டு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. 3 முறுக்கு கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டர் மாதிரியும் குடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து டயட்டுன்னு இருக்கும்போது கண்ட்ரோலா இருந்துருவோம். இந்த மெயின்டைன் பண்ணும்போது இதை சாப்பிடலாமா கொஞ்சம் அதை சாப்பிடலாமான்னு கொஞ்சம் இழுக்கும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுல அம்மாச்சி வந்து போட்டு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து சரி வேலை பார்க்கலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை வந்து பார்க்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்கங்க. வரும்போது சமோசா வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. ஸோ அப்புறம் என்ன பண்றது, ஒரு சமோசாவை நல்லா அடிச்சாச்சுங்க. நாளைக்கு ஒரு சமோசாவை கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாச்சு. சரி அதுக்கப்புறம் மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இங்க பாருங்களேன் கீரி வச்சிருக்கேன். இது வந்து ஐலா மீன் சொல்லுவாங்க இல்லையா? இதை வந்து சதப்பகுதி ரொம்ப அதிகமா இருக்கும். அது இந்த மாதிரி கீறிட்டு போட்டாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சரி பொரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட வந்து பாத்தீங்கன்னா
ஃபிஷ் மசாலா இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துட்டு அப்புறம் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் தேவையான உப்பு சேர்த்து நான் வந்து கிளறிக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் என்னோட மசாலா. நான் இன்னைக்கு இப்படி தான் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ இதனால அது பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் வந்து கீறி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு வச்சோம்னா அது ஊறி கரெக்டாக இருக்கும். இந்த லெமன் ஜூஸ் வந்து நல்லா ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கோட் பண்ணி வச்சுட்டேன் நான் மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு லைட்டாக வதக்கி விட்டுட்டு பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு நாங்கள் இப்படி தான் வந்து வைப்போம். இதையும் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம எப்பவும் போல வதக்குவோம் இல்லையா, அவ்வளோதான். நான் வந்து தேங்காய்லாம் அரைச்சிலாம் நாங்கள் ஊற்ற மாட்டோங்க, இப்படிதான் வைப்போம். தக்காளி, உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் அங்கே வந்து மீன் குழம்பு சேர்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்துப்பாங்க. பருப்பு வகையிலேருந்து அரிசி எல்லாமே அதில் வந்து சேர்த்துப்பாங்க. சீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்துப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எண்ணெயிலே நல்லா வந்து சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து சேர்க்கணும். கொஞ்சம் லைட்டாக புளி தூக்கலாகவும் காரமாகவும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மாதிரி புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நல்லா இருக்கும். ஸோ மீனை சேர்த்துட்டு சரி இந்த சைடு வந்து மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் நல்லா ஊறி போயிருந்தது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொரிச்சுக்கிறேன். வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய்க்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சம்டைம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மீன் பொரிச்சிட்டு இருக்கும்போது இங்கிட்ட வந்து சூப்பராக ரெடி ஆச்சு. கடைசியில் கொத்தமல்லி தலை தூவியாச்சு. குளிர் நல்ல புகை வருது பாருங்களேன், அதனால தான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரிய மாட்டேங்குது. சரி அதை வந்து மூடி வச்சாச்சு. ரெடி. இங்கிட்ட பொரியலும் வந்து மீனையும் பொரிச்சு சூப்பராக எடுத்துட்டு இருந்தேன். செம்மையாக ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், மீன் குழம்பு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் காட்டுறேன். இன்னும் ஆறலை, இருந்தாலும் கொஞ்சம் வந்து லைட்டாக சூடு தனியாகவும் காமிச்சேன். சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீனும் வந்து பொரிச்சாச்சு. சூப்பராக ரெடியாச்சு. மதியம் வச்சு சாதம் வந்து இருந்தது. அம்மாச்சி அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நான் வந்து நேற்று பசஞ்ச மாவு கொஞ்சம் 2-3 சப்பாத்தி இருந்தது. அதை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் தோசைக்கல்லில். ஒரு சப்பாத்தி, ஒரு பொரிச்ச மீன், அந்த வெஜ் குருமா நிறைய வச்சு எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா இதுவே போதும் அப்படின்னு தோணுச்சு. நாளைக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அதான். அப்புறம் அம்மாச்சி, மாமா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கையோட அதெல்லாம் கழுவி எடுத்து வேலையை வந்து முடிச்சாச்சு. கடைசியா வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து இன்னைக்கு வந்து குடிக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய சீட் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு நம்மளோட என்ன வெயிட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதை நம்ம வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.